இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. காயமடைந்த பாலஸ்தீனர்களுக்கு உதவும் வழிமுறைகளை மலேசியா மறு ஆய்வு செய்யும். பிரதமர் தகவல். இஸ்ரேலிய தாக்குதலில் காயமடைந்த பாலஸ்தீனிய மக்களுக்கு தரமான சிகிச்சைகள் கிடைக்க ஏதுவாக மலேசியா தொடர்ந்து உதவி வரும். எனினும் அவ்வுதவி மேலும் ஆககரமானதாக இருப்பதை உறுதி செய்ய அதன் வழிமுறைகள் மறு ஆய்வு செய்யப்படும் என பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். செலவினங்கள் அதிக அளவில் உயராதிருக்கும் வகையில் உதவுவது குறித்து தற்காப்பு அமைச்சுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக அவர் சொன்னார். எகிப்துக்கு தான் மேற்கொண்ட பயணத்தின் இறுதியில் ஸ்ரீ அன்வார் அவ்வாறு கூறினார். இதற்கு முன் இஸ்ரேலிய தாக்குதலில் காசாவில் காயமடைந்த 41 பாலஸ்தீனர்கள் மனிதநேய அடிப்படையில் சிகிச்சைக்காக மலேசியா கொண்டு வரப்பட்டனர். கோலாலம்பூர் துவாங்கு மிசான் மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. காயம் அடைந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் 86 பேரும் உடன் வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மலேசிய முதலாளியின் தாராள குணம். ஊழியர்களுக்கு 3.1 மில்லியன் ரிங்கிட்டில் விலையுயர்ந்த கார்களை பரிசளித்த மலேசிய முதலாளி. தனது உணவக மற்றும் கரோக்கி தொழில் செழிப்புற்றதால் மனம் மகிழ்ந்த மலேசிய முதலாளி அதற்கு பங்களித்த ஊழியர்களுக்கு 3.1 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான கார்களை பரிசளித்து ஆச்சரியமூட்டியுள்ளார். வரகுயா ஜாப்பனீஸ் உணவகம் மற்றும் சூப்பர் ஸ்டார் ஃபேமிலி கேடிவி நிறுவனமான ஜான் வாங்கே அந்த தாராள குணம் படைத்த தயாளர் ஆவார். ஊழியர்களின் கடும் உழைப்பும் வேலையில் அவர்கள் காட்டும் அக்கறையும் அங்கீகரித்து ஆண்டுதோறும் அவர்களுக்கு பரிசளிப்பதை தாம் வழக்கமாக வைத்திருப்பதாக சைனா பிரஸ் நாளிதழுடனான பேட்டியில் ஜான் வாங் கூறினார். அவ்வகையில் இவ்வாண்டு 31 ஊழியர்களுக்கு BMW, ஆடி, டொயோட்டோ, ஹோண்டா புரோட்டான் போன்ற பிரபல முத்திரைகளை கொண்ட கார்களை அவர் பரிசளித்துள்ளார். குறிப்பாக நீண்ட நாள் சேவையாற்றிய 4வருக்கு BMW 6 சீரீஸ் பரிசுகளை அவர் வழங்கினார். நேபாளம், மியான்மர் நாடுகளை சேர்ந்த ஊழியர்களுக்கும் அவர் கார்களை பரிசளித்துள்ளார். அவர்களுக்கான வாகனம் ஓட்டும் உரிமத்திற்கான கட்டணம் உட்பட அனைத்து செலவுகளும் அதில் அடங்கும். செய்தியை கேள்விப்பட்டவர்கள் இவரல்லவா முதலாளி என பாராட்டி மகிழ்கின்றனர். எகிப்தில் புரோட்டான் கார் உற்பத்தி ஆலையை திறந்து வைத்தார் பிரதமர் அன்வார். புரோட்டான் ஹோல்டிங்ஸ் பிரிகட் நிறுவனம் எகிப்து தலைநகர் கெய்ரோவில் வாகன உற்பத்தி மற்றும் உபரி பாகங்களை பொருத்தும் தனது முதல் ஆலையை திறந்துள்ளது. அடுத்த மாதம் தொடங்கி அங்கு சிகேடி எனப்படும் முழுமையாக பிரிக்கப்பட்ட புரோட்டான் சாகா கார்களின் உதிரி பாகங்களை பொருத்தும் பணிகள் தொடங்கும். இடது பக்கம் இயங்கும் வசதி கொண்ட புரோட்டான் கார்களும் வெளிநாடுகளில் அமைந்துள்ள முதல் சிகேடி ஆலை இதுவாகும். இவ்வாலை இவ்வாண்டு முதல் 2026 வரைக்குமான காலகட்டத்தில் எகிப்திற்கு 16,000 கார்களை ஏற்றுமதி செய்யும். இதன் மூலம் 570 மில்லியன் ரிங்கிட் வருமானம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதிரி பாகங்கள் விற்பனையின் மூலம் தனியாக 20 மில்லியன் ரிங்கிட் வருமானத்தை ஈட்ட முடியும் என ஆலையை திறந்து வைத்து பேசிய போது ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். புரோட்டான் மலேசியா பெருமையாகும். ஐரோப்பா நாடுகள் வரை பிரபலமான வர்த்தக முத்திரையாகும் என அவர் சொன்னார். பேச அழைத்த இடத்தில் அவமானப்படுத்தி அனுப்புவதா போலீஸ் புகார் செய்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர். சுங்கை பிசி ராணுவ முகாமில் சொற்பொழிவாற்ற அழைக்கப்பட்டிருந்த தமக்கு அங்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக கூறி மூத்த தன்முனைப்பு பேச்சாளர் ஒருவர் போலீசில் புகார் செய்துள்ளார். வெள்ளிக்கிழமை அன்று துன் தொம்லர் மண்டபத்தில் நடைபெற்ற அந்நிகழ்வில் ஆயுதப்படையின் ஆலோசக பிரிவை சேர்ந்தவர் என நம்பப்படும் அதிகாரி கடும் சொற்களால் தம்மை திட்டியதற்காக ஓய்வு பெற்ற இராணுவ வீரருமான 56 வயது மேஜர் குவயம் பஹருதீன் தனது புகாரில் கூறியுள்ளார். UPNM எனப்படும் மலேசிய தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தின் இராணுவ பயிற்சி முகாமை சேர்ந்த மாணவர்களுக்கு தன்முனைப்பு சொற்பொழிவாற்ற தயாரான போது தமக்கு அந்த அவமரியாதை ஏற்பட்டதாக அவர் சொன்னார். என்னுடைய பேச்சு மாலை மணி 4க்கு தொடங்கி இருக்க வேண்டும். ஆனால் எனக்கு முன் பேசிய அந்த அதிகாரி 4:20 வரை பேச்சை இழுத்தடித்து விட்டார். எனக்கு அடுத்த இன்னொரு அலுவல் இருப்பதால் அவரின் பேச்சு எப்போது முடியும் என்றுதான் கேட்டேன். ஆனால் அவரோ உன் முகத்தில் குத்தி விடுவேன், வா வெளியில் பார்த்து கொள்ளலாம் என்ற அளவுக்கு கத்தி கூப்பாடு போட்டுவிட்டார் என கயம் கூறினார். அதோடு 200 மாணவர்கள் முன்னிலையில் என் கழுத்தை பிடித்து இழுத்து ஓரமாக தள்ளிவிட்டார். நான் ஓய்வு பெற்ற இராணுவ வீரராக இருக்கலாம், ஆனால்
நிகழ்ச்சிக்கு முறைப்படி அழைக்கப்பட்ட பேச்சாளர் என்னை எப்படி நடத்தலாமா என கொய்யம் கேள்வி கேட்டார். அச்சம்பவத்திற்கு பிறகும் சம்பந்தப்பட்ட அதிகாரியோ அல்லது மற்ற அதிகாரிகளோ நடந்தவற்றிற்கு வருத்தம் தெரிவிக்கவில்லை என்றார் அவர். பாசிர்கூடாங்கில் ஒரு வீட்டில் 79 வயது மூதாட்டியிடம் கத்தி முனையில் கொள்ளை, ஆடவன் கைது. 79 வயது மூதாட்டியை கத்தி முனையில் விரட்டி கொள்ளையிட்டு 5 மணி நேரத்திற்குள் ஆடவன் பிடிபட்டான். உள்நாட்டை சேர்ந்த 37 வயதுடைய ஆடவன் பாசிர்கூடாங் தாமான் கோத்தா மசாயில் கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீ அலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஷமி இஷாக் தெரிவித்தார். தாமான் கோத்தா மசாயில் உள்ள ஒரு வீட்டில் தனியாக இருந்த அந்த மூதாட்டியிடம் அதிகாலை மணி 12:30 அளவில் அந்த சந்தேக நபர் கொள்ளையிட்டிருப்பது விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த கொள்ளையின் போது அந்த மூதாட்டி காயம் எதுவும் அடையவில்லை. 2000 ரிங்கிட் மதிப்புள்ள ஒரு கை தொலைபேசி, கையடக்க கணினி ஆகிய பொருட்களையும் அந்த ஆடவன் கொள்ளையிட்டுள்ளான். கொள்ளை நிகழ்ந்த அன்றைய தினம் விடியற்காலை மணி 4:30 அளவில் பிடிபட்டு அந்த சந்தேக பேர் வழி ஏற்கனவே 15 குற்ற செயல்களில் சம்பந்தப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. NKVE நில அமிழ்வு சாலை பாதுகாப்பு பணிகள் தீவிரம். NKVE எனப்படும் புதிய கிள்ளான் பள்ளத்தாக்கு நெடுஞ்சாலையில் நேற்று காலை கனமழைக்கு பிறகு நில அமிழ்வு ஏற்பட்ட இடத்தில் இரவு பகலாக பழுதுபார்ப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அவை நிறைவு பெற்று அப்பகுதி சாலை பயணர்களுக்கு பாதுகாப்பானதே என உத்தரவாதம் அளிக்கப்பட்டதும் போக்குவரத்துக்கு மூடப்பட்டுள்ள இடப்புற பாதை மீண்டும் திறக்கப்படும். அதுவரை அப்பகுதியில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் கவனமாகவும் சாலை அறிவிப்பு பலகைகளை பின்பற்றியும் நடக்குமாறு பிளஸ் நிறுவனம் கேட்டுக்கொண்டது. தெற்கு நோக்கி செல்லும் பாதையின் 18.6வது கிலோமீட்டரில் கோத டாமன்சரவில் இருந்து டாமன்சரா செல்லும் வழியின் அவசர பாதையில் நேற்று அந்த திடீர் பள்ளம் ஏற்பட்டது. எனினும் அசம்பாவிதம் எதுவும் நடக்கவில்லை. மலாக்கா போக்குவரத்துக்கு நான் புதியவன், எதிர் திசையில் வாகனம் ஓட்டி வைரலான மாணவன் வாக்குமூலம். புதிய இடம் என்பதால் போக்குவரத்து இன்னும் அத்துப்படியாகவில்லை. அதோடு வேஸ் செயலியும் குழப்பிவிட்டதாம். மலாக்கா ஜாலான் ஹங்துவாவில் சாலையின் எதிர் திசையில் பயணித்து வைரலான 18 வயது பாலிடெக்னிக் மாணவர் கூறியுள்ள காரணங்கள் அவை. சனிக்கிழமை நிகழ்ந்த அச்சம்பவத்தில் அவ்விளைஞரின் ஃப்ரெடுவா அரோஸ் கார் எதிர் திசையில் புகுந்து மற்ற 2 வாகனங்களை கிட்டத்தட்ட மோதிவிடும் அளவிற்கு ஆபத்தாக பயணித்தது வைரலான வீடியோவில் தெரியவந்தது. ஜொஹூர் தாமான் பாக்கோஜயாவை சேர்ந்த அம்மாணவரிடம் மலாக்கா திங்கா IPDயில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு பின்னர் அபராத சம்மனும் வழங்கப்பட்டது. அதே சமயம் சாலை போக்குவரத்து சட்டம் தொடர்பான மேல் விசாரணைக்கு வருமாறு அம்மாணவருக்கும் அவர் ஓட்டிய காரின் உரிமையாளரான அவரின் தந்தைக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. எலான் மஸ்க் விவேக் ராமசாமிக்கு முக்கிய பொறுப்பு, டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது போலவே தனது 2 தீவிர ஆதரவாளர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்கியுள்ளார். புதிதாக அமைக்கப்படும் அரசாங்க செயல்திறன் துறைக்கு உலக கோடீஸ்வரர் எலன் மஸ்கும் இந்திய வம்சாவளியான விவேக் ராமசாமியும் இணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அரசாங்க நிர்வாகத்தில் நிலவும் கெடுபிடிகளை அகற்றுவதையும் அதிகப்படியான விதிமுறைகளை குறைப்பதையும் வீண் செலவுகளை தவிர்ப்பதையும் அப்புதிய துறை நோக்கமாக கொண்டுள்ளது. எலான் விவேக் இருவரையும் அற்புதமான அமெரிக்கர்கள் என வர்ணித்த ட்ரம்ப் அமெரிக்காவை உன்னத இடத்திற்கு கொண்டு செல்வதில் அவர்களின் சேவை தமக்கு மிகவும் தேவை என்றார். டெஸ்லா கார் நிறுவன அதிபரும் எக்ஸ் தளம் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் நிறுவனத்தின் உரிமையாளருமான எலன் மஸ்க் நடந்து முடிந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்பிற்கு கிட்டத்தட்ட அறிவிக்கப்படாத தனது வலதுகரமாகவே வலம் வந்தார். குறிப்பாக ட்ரம்பின் பிரச்சாரங்களுக்கு கோடிக்கணக்கான டாலர் பணத்தை வாரி இறைத்ததோடு கடைசி கட்டத்தில் எக்ஸ் தளத்தின் மேடை பிரச்சாரங்களிலும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரபல மருந்தக நிறுவனத்தின் உரிமையாளரான விவேக் ராமசாமியோ இதற்கு முன் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளருக்கான போட்டியில் ட்ரம்பை எதிர்த்து நின்றவர் ஆவார். பின்னர் போட்டியிலிருந்து விலகி ட்ரம்புக்கு ஆதரவு தெரிவித்து அவரின் பிரச்சார பீரங்கிகளில் ஒருவராக செயல்பட்டார். இவ்வேளையில் ட்ரம்பின் அறிவிப்பு தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள விவேக் இதில் எலான் மஸ்கை டேக் செய்து "We will not go gently" என சுருக்கமாக பதிவிட்டுள்ளார். வெளிநாட்டு தொழிலாளர் தெரிவிப்பு தொடர்பில் போலி ஆவணம் சமர்ப்பிப்பு, டத்தோ பட்டத்தை கொண்ட வங்காளதேசி கைது. வெளிநாட்டு தொழிலாளர் தெரிவிப்புக்கான கோட்டா ஒதுக்கீடு விண்ணப்பம் தொடர்பில் 1.1 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான போலி ஆவணத்தை சமர்ப்பித்த சந்தேகத்தில் டத்தோ பட்டத்தை கொண்ட வங்காளதேசி கைதாகியுள்ளார்.
ஒரு நிறுவனத்தின் இயக்குநருமான அந்நபர் நேற்று முன்தினம் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் ஸ்லாங்கூர் கிளைக்கு வாக்குமூலம் அளிக்க வந்தபோது கைதானார். இல்லாத ஒரு திட்டத்திற்காக 600 தொழிலாளர்களை உட்படுத்தி 2 கோட்டாக்களுக்கு அவர் விண்ணப்பித்ததாக கூறப்படுகிறது. முறையே 4,60,000 ரிங்கிட் மற்றும் 6,50,000 ரிங்கிட் லெவி கட்டணங்களை அவ்விரு விண்ணப்பங்களும் உட்படுத்தியுள்ளன. 40 வயது சந்தேக நபரை நவம்பர் 17ஆம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரிக்க MACC நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. முன்னாள் நிதி அமைச்சர் துன் டைம் சைனுடின் தனது 86வது வயதில் காலமானார். முன்னாள் நிதி அமைச்சர் துன் டைம் சைனுடின் காலமானார். 86 வயதான அவர் இன்று காலையில் இறந்ததை அவரது வழக்கறிஞர் குர்டியல் சிங் நிஜார் உறுதிப்படுத்தினர். 2 வாரங்களுக்கு முன் டைம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக தகவல் வெளியிடப்பட்டது. அவரது இறுதி சடங்கு இன்று நடைபெறும். டைம் 2 முறை நிதி அமைச்சராக இருந்துள்ளார். முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது தலைமையிலான நிர்வாகத்தில் முதல் முறையாக 1984ஆம் ஆண்டு முதல் 1991ஆம் ஆண்டு வரையிலும், பின்னர் ஆசிய நிதி நெருக்கடி ஏற்பட்ட காலகட்டத்தில் 1999ஆம் ஆண்டு முதல் 2001ஆம் ஆண்டு வரையிலும் டைம் நிதி அமைச்சராக இருந்துள்ளார். தனது பதவி காலத்தில் மலேசியாவின் பொருளாதார துரித வளர்ச்சி அடைவதற்கான பல்வேறு செயல் திட்டங்கள் மற்றும் சீரமைப்புகளை அமல்படுத்துவதில் அவர் முக்கிய பங்காற்றியுள்ளார். சொத்து தொடர்பாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் அறிக்கைக்கு பதில் தர தவறியதற்காக டைம் மற்றும் அவரது மனைவி நைமா காலித் மீது இவ்வாண்டு தொடக்கத்தில் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. இரும்பு பெட்டிகளை உடைத்து கொள்ளையிட்டு வந்த வியட்நாமிய கும்பல் ஜாலான் இம்பியில் சுட்டுக் கொலை. கிளான் பள்ளத்தாக்கில் 2018ஆம் ஆண்டிலிருந்து 44 இரும்பு பெட்டிகளை உடைத்து கொள்ளையிட்ட வியட்நாமிய கும்பலை போலீஸ் சுட்டு வீழ்த்தியுள்ளது. புகிட் மிந்தாங் ஜாலான் இம்பியில் ஆடம்பர அடுக்குமாடியின் 17வது மாடியில் உள்ள வீட்டை நேற்றிரவு முற்றுகையிட்ட போலீஸ் 4 ஆடவர்களை சுட்டுக் கொன்றது. அந்த சோதனையின் போது கோலாலம்பூர் மற்றும் புகிட் அமான் குற்றப்புலனாய்வு துறையை சேர்ந்த போலீஸ் குழு அவர்களை கைது செய்ய முயன்றது. ஆனால் அதற்கு மறுத்த அக்கும்பல் திடீரென துப்பாக்கியால் சுட்டதால் தற்காக்க வேண்டி வேறு வழியில்லாமல் போலீசும் திரும்பி சுட வேண்டியதாயிற்று என கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ருஷ்டி முகமது இஷா தெரிவித்தார். போலீஸை தாக்க அக்கும்பல் பயன்படுத்திய 2 பாராங்கத்திகளும் கை துப்பாக்கிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. நாட்டுக்குள் வருவது போவதுமாக இருந்து வந்த அந்த பலே கும்பல் இதுவரை 4.3 மில்லியன் ரிங்கிட் பணத்தை கொள்ளையிட்டுள்ளது.